நல்ல பழக்கத்தினாலே நல்ல ஒரு தரிசனத்தினாலே நஹ்யம்மயானி தீர்த்தானி நதேவாமிர்ச்சிலாமயா தே புனந்திருகாலேன தர்சனாதேவ சாதவா. மகான்கள்லாம் உற்சவங்களுக்கு வரான்னு சொன்னா ரெண்டு விதமான தீர்த்தபூதாகி சாதவா. ஞானிகளுடைய தரிசனம் நமக்கு உன்னதமான ஒரு ஞானத்தையும் பக்தியையும் அபிவிருத்தி செய்யக்கூடியது. ஏன்னா சுவாமிகள்லாம் எப்பொழுதும் மடி ஆச்சாரமா இருக்கக்கூடியவா. ஏன்னு சொன்னா சதா சர்வ காலமும் பகவான தியானம் பண்ணிட்டே இருக்கக்கூடியவா. சாதாரணமா நமக்கு தூரத்திலேருந்து பார்க்கிற பொழுது ஞானிகள் எல்லாம் 4 பேர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஆனா மனசுலேயே ஏதாவது ஒரு மந்திரத்தையோ ஒரு ஸ்லோகத்தையோ அவ சிந்தனை பண்ணிட்டே இருப்பா. அப்படிப்பட்ட உன்னதமான அந்த ஒரு சிந்தனையானது ஞானிகளுக்கு உண்டு என்பதாக நாம் நம்முடைய சம்பிரதாயத்திலையும் அனுபவத்திலையும் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய பரமானுகிரகத்திற்கு காரணமான எந்த மகான்களை நாம் தரிசித்தாலும் ராகவேந்திர சுவாமிகளை தரிசித்தால் எப்படிப்பட்ட புண்ணியம் நமக்கு ஏற்படுமோ அப்படிப்பட்ட புண்ணியம் அனுசந்தானத்தினாலே உன்னதமான சிந்தனையினாலே நமக்கு ஏற்படும் என்பதாக நாம் இந்த ஸ்லோகத்தின் மூலமா தெரிந்துக்கணும். அப்படிப்பட்ட இந்த காவியத்தை நான் செய்வதாலே மகான்களுடைய ஒரு குணகானம், மகான்களுடைய மகிமைகளை வர்ணனை செய்வதென்பது உன்னதமான ஞானத்திற்கு காரணம் என்பதாக வர்ணிக்கிறார். ஸ்ரேயாம்சி ஸ்ரயதே கோவா பிரசாதேன வினா குரோஹோ கைவல்யமிவ கோவிந்த காருண்யேன வினாஜனா. சுமத் விஜயத்தினுடைய ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயமே இந்த ராகவேந்திர விஜய ஸ்லோகம் வந்துருக்கு. நம்ம மத்வ பரம்பரையிலே இருக்கும்படியான பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னா, எந்த நேரத்திலேயும் குருவினுடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தைகளை யாரும் சொன்னதே இல்லை. இது ஒரு பெரிய உன்னதமான ஒரு சம்பிரதாயத்தை மத்வ பீடத்தில் வந்திருக்கும்படியான எல்லா மகான்களிடத்திலும் நாம் காண்கின்றோம். அப்படி முகுந்த பக்தியே குரு பக்தி ஜாயே சதாம் பிரசத்தியேஜி நிரந்தராய் என்பதாக பகவானுடைய அனுகிரகத்துக்காக நாம் என்ன குருவினுடைய அனுகிரகத்தை நாம் பிரார்த்திக்கிறோமோ அதே போல ஸ்ரேயாம்சி ஸ்ரயதே கோவா பிரசாதேன வினா குரோஹோ, பகவானுடைய அனுகிரகம் இல்லாம போனா அந்த மோட்சம் என்னும்படியான பரமானுகிரகம் நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான அந்த அனுகிரகம் பரமபிரசாதம் கிடைக்கணுங்கிறதாக நாம முயற்சித்தோமே ஆனால் அதற்கு குருவினுடைய அனுகிரகம் மிகவும் தேவை என்பதாக சொல்லி பரம்பரையாக கிரமமாக அந்த குருவினுடைய அனுகிரகமானது நமக்கு தேவை என்பதாக வர்ணிக்கிறார். அந்த குருவினுடைய காருண்யம் நமக்கு எப்ப கிடைக்கிறதோ, அந்த குருவினுடைய பரமானுகிரகம் எந்த ரூபத்திலாவது நமக்கு கிடைக்கும்படியா நியத குருவின் மூலமாக கிடைக்கின்ற பொழுது நாம் உன்னதமான அனுகிரகத்தை அடைகிறோம் என்பதாக சொல்லி பகவானானவன் ஏன் சேஷராயா படுத்திருக்கான் என்பதாக வர்ணிக்கிறார். உலகத்திலே பார்த்தோமே ஆனா எந்த இடத்திலே தர்மம் இருக்கோ, எந்த இடத்திலே பசுக்கள் க்ஷேமமா இருக்கோ அந்த இடத்துல எந்த நேரத்திலையும் வறட்சி என்பது பஞ்சம் இருப்பது ஏற்படாது. அப்படி கோபாயது இடம் யஸ்மின் அவனீ தேவதாகுலம் சயானஹா சேஷசையாயாம் நித்ராதீவ ஹரிஸ்வயம் என்பதாக ஹரிஹி சிரம் என்பதாக பாட்டாந்தரமும் உண்டு. அப்படி ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய அவதார காலத்தில் ஆகட்டும் பிருந்தாவனத்தில் இருந்து கொண்டு தன்னை நாடி வரும்படியான சகல பக்தர்களுக்கும் உலகத்திலே தர்மமானது எந்த நேரத்திலும் க்ஷீணமாக கூடாது, கோவினுடைய சம்ரட்சணையானது நடக்கணும் என்பதாக கிருஷ்ணாவதார காலத்தில் பகவான் என்ன தான் ஸ்தாபனம் செய்தானோ அதை தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரக ரூபமாக கொடுத்திருக்கும்படியான வேலையை ராகவேந்திர சுவாமிகள் செய்திருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரகல்லாதனாயிருக்கும்படியான அந்த பாலகனுக்கு நரசிம்ம ரூபியான பகவான் அவதார காலத்திலே அபயத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். பவந்தி புருஷாலோகே மத்பக்தாக துவாம் அனுவிரதாக, உன்னை நாடி வரும் பக்தர்கள் என்னுடைய பக்தர்கள். அப்படி யார் உன்னை நாடி என்னை ஸ்துதிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அனுகிரகம் எப்பொழுதும் உண்டு என்பதாக நரசிம்ம ரூபியான பகவான் பிரகல்லாதனுக்கு அந்த அனுகிரகத்தை என்ன பிரகல்லாதனாக இருக்கும் பொழுது அனுகிரகம் செய்தாரோ அப்படிப்பட்ட அனுகிரகத்தினுடைய பரம்பரையை தன்னுடைய ராகவேந்திர சுவாமிகள் அவதார காலத்திலே தான் ஜீவந்தராக உயிரோடு இருக்கும் பொழுது மாத்திரமல்லாது அவருடைய கிரந்தத்தை யார் வாசிக்கிறார்களோ அவருடைய பிருந்தாவனம் எத் பிருந்தாவன ச பிரதட்சிண நமஸ்காராபிஷேக ஸ்துதி தியானாராதன மிருத் விலேபன முகானேகோபசாரான் சதா, எல்லாருக்கும் எல்லா விதமான சேவையும் ராயருக்கு செய்ய முடியாது.
சில பேர் பஞ்சாமிர்தம் முதலான அபிஷேகங்களால ராகவேந்திர சுவாமிகளே அனுகிரகத்துக்காக சேவை பண்ணுவா. சில பேர் தியானத்தினாலே, சில பேர் பிரதட்சிணையாலே, மகான்கள் என்ன பண்ணுவா, அவருடைய கிரந்தங்களுடைய பாட பிரவச்சனத்தினாலே லோகத்துக்கு மார்க்க தரிசனம் செய்வா. இப்படி யார் யாருக்கு எப்படிப்பட்ட தகுதிகள் அவருடைய யோக்கியதைக்கு அனுகுணமாக விதிக்கப்பட்டிருக்கோ அதை அனுசரித்துதான் உலகத்திலே அவரவர்கள் அவருடைய குருவுக்கும் மகான்களுக்கும் சேவை செய்கிற ஒரு முறையை பார்த்திருக்கும். அப்படிப்பட்ட உன்னதமான அந்த குருவினுடைய அனுகிரகத்தை அடைந்திருக்கும்படியான எல்லாருக்கும் எந்த நேரத்திலையும் பஞ்சம் வறட்சியானது வராதுங்கிறத பிரார்த்தனை பண்ணி நாம் அனுபவிச்சிருக்கோம். எந்தெந்த இடத்துல எந்த பிருந்தாவனம் வைக்கிறாளோ இல்லையோ, ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் வைக்கணுங்கிறது எல்லாருடைய மனசுல இருக்கும்படியான ஒரு பெரிய சிந்தனை. காரணம் என்னன்னா, மற்ற எதிகளுக்கு பிருந்தாவனத்தில் இருக்கும்படியான அபரோக்ஷ ஞானிகளுக்கு சக்தி இல்லை நினைச்சிடாதீங்கோ. ரொம்ப தவறான சிந்தனை அது. ஜெயதீர்த்தர், ஸ்ரீபாதராஜர், வியாசராஜர் முதலான மகான்கள் பாரத தேசத்தில் என்ன அவதாரம் பண்ணிருக்காளோ அந்த எல்லா மகான்களுக்கும் சகலவிதமான சக்திகளும் உண்டு. ஆனால் ராகவேந்திர சுவாமிகளிடத்தில் அவ எல்லாரும் தங்களுடைய ஏகதேசமான அனுகிரகத்தையும் அந்த வரும்படியான பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறதாலே அதே ராகவேந்திர சுவாமிகள் செய்திருக்கார். ஆனதாலே மற்றவர்களுக்கு இல்லைங்கிறதான எண்ணத்திலே நாம் ராகவேந்திர சுவாமிகளை தியானிக்க கூடாது. அப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் பகவான் விஷ்ணு க்ஷீரசாகரத்தில் படுத்திருக்காங்கிறதாக நாம் ஏன் பிரார்த்திக்கிறோம் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சொல்ற பொழுது நாராயணாச்சாரியர் சொல்றார், தர்மமானது செழிக்கணுமேயானா எந்த இடத்திலே வேதம், யஜ்யம், ஜபம், தியானம் முதலானவைகள் சாஸ்திர ரீதியாக வேத ரீதியாக செய்யப்படுறதோ அந்த இடத்துல தர்மம் இருக்கும். அந்த தர்மத்தை அனுசரித்து இருக்கும்படியான பிரதேசத்திலே எந்த நேரத்திலையும் பஞ்சமானது ஏற்படாது. அப்படிப்பட்ட உன்னதமான காரியத்தை ராகவேந்திர சுவாமிகள் செய்திருக்கார். அவருடைய சன்னிதானத்தில் நிச்சயமா ஒரு 4 பேர் போவா, தரிசனம் பண்ணுவா, நமஸ்காரம் பண்ணுவா, ஏதோ ஒரு விதமான தார்மீக காரியத்தில் தன்னை ஈடுபடுத்திப்பாங்கிறதான காரியத்தை நாம் இந்த பாரத தேசத்தில் எல்லா பிருந்தாவனங்கள் இருக்கும்படியான சன்னிதானத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய அவதாரத்தில் செய்கிறாருங்கிறதாலே கோபாலிடம் யஸ்மின் அவனீ தேவதா குலம், அவனீ தேவதாகனா பிராமணாகனு அர்த்தம். அந்த பூசுராளா இருக்கும்படியான மாத்திரம் இல்லாம யாருக்கு ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகம் வேணுங்கிறதாக அவளுடைய ஜீவனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கோ அவ எல்லாரும் ராகவேந்திர சுவாமி அனுகிரகத்துக்கு போறா. ஜாதி மத பேதம் இல்லாம ராகவேந்திர சுவாமிகளை சேவை பண்ணும்படியான பாக்கியத்தை நிறைய பேர் அடைஞ்சிருக்கா. அப்படிப்பட்ட அனுகிரகத்தை செய்கிறாருங்கிறதால பகவான் தன்னுடைய காரியத்தை எல்லாம் விட்டு சேஷாயியா இருக்காங்கிறதாக சொல்லி அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமையை வர்ணிக்கின்ற பொழுது சித்தே தேன் மிருதுதா சிரீஷ சதிருஷே ஹையங்க வீனம் சிரா காம்பீரியம் யதியஸ்ய சுந்துருததி சாஸ்திரேஷு சேத் பாண்டிதி ஆச்சார்யோ விபுதேஷிதுः கலயதே வித்யார்த்தி தாமாதராத் ஔதார்யம் யதி கல்பபாதபமுகாः சம்பாவயந்தேர்த்திதாம். ஏன் ராகவேந்திர விஜயம் என்னும்படியான கிரந்தத்திலே ராகவேந்திர சுவாமியுடைய மகிமையிலே ஏன் இவ்வளவு நாட்டம் உங்களுக்கு என்பதாக நாராயணாச்சாரியர் தனக்கு தானே ஒரு கேள்வி எழுப்பிண்டு அதற்கு பதில் சொல்லிட்டு இருக்கார். உலகத்திலே மிகவும் வெளுப்பானதான ஒரு வஸ்துன்னு சொன்னா சிரீஷம் என்னும்படியான ஒரு மலர். தமிழிலே அந்த மலருக்கு வாகை மலர்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட அந்த ரொம்ப வெள்ளையான அந்த பூவினுடைய வர்ணம் இருக்கும்படியான இன்னொரு வஸ்து உலகத்தில் என்னன்னா ஹையங்க வீனம், வெண்ணெய். உலகத்தில் யாரும் வெண்ணெயை தொடணும்னா ஆனந்தமா தான் தொடுவா. அப்படி தொட்டா அந்த மிருதுதா, அந்த ஒரு சாஃப்ட்னஸ் என்ன இருக்கோ அப்படிப்பட்ட அந்த சாஃப்ட்னஸ் ஆனது ராகவேந்திர சுவாமிகளுடைய ஹிருதயம் என்னும்படியான அந்த ஒரு விஷயத்திற்கு முன்னாடி பாறாங்கல் ஆறது. ஒரு வெண்ணையானது, வெண்மையான ஒரு வஸ்துவானது ராகவேந்திர சுவாமிகளுடைய காருண்யம், அவருடைய அனுகிரகம் என்னும்படியான அந்த வஸ்துவிற்கு முன்னாடி, அந்த ஒரு எண்ணத்திற்கு முன்னாடி வெண்ணையானது ஒரு கடினமான பொருளாக மாறுறதுன்னு சொன்னா ராகவேந்திர சுவாமிகளுடைய மனதானது பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்னும்படியான அந்த உன்னதமான அந்த ஒரு தயை
அந்த காருண்யமானது எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் இருக்குங்கிறத வர்ணிக்கணும். காம்பீரியம் யதியஸ்ய சோந்துருததிஹி, சமுத்திரத்தை எடுத்துட்டோமே ஆனா ஜலம் இருக்கும்படியான வஸ்துக்களே பெரியதாக பாவிக்கப்படக்கூடியது சமுத்திரமானது. அந்த சமுத்திரமானது ராகவேந்திர சுவாமிகளுடைய காம்பீரியத்துக்கு முன்னாடி அவர்களுடைய கிரந்தத்தினுடைய சாமர்த்தியம் காம்பீரியம் என்னும்படியான வஸ்து உலகத்தில் நாம் எடுத்துட்டோமே ஆனா சமுத்திரத்துக்கு காம்பீரியம் திருதிமுரு வீரியமாரியபாவம் மத்வாச்சாரியரே சுமத்வயத்தில் வர்ணிக்கின்ற பொழுது விசேஷமா வர்ணிக்கிறார். தேஜோக்ரியம் கிரமபி தேச காலயுக்தான், எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்படி கம்பீரமாக அளவான மிருதுவான மிதமான மதுரமான வார்த்தைகளாலே ராஜ்யார்த்தம் சபதி சமர்ப்பயாம் பபுவா என்பதாக தன்னுடைய ராஜ்யத்தையே ஒரு துருஷ்க ராஜன் மத்வாச்சாருக்கு அர்ப்பணம் செய்தான் என்பதாக சுமத்வஜத்தில் வர்ணிக்கிறார். அப்படி அந்த மத்வாச்சாருடைய பரமானுகிரக பாத்திரா இருக்கும்படியான அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய காம்பீரியத்தை வர்ணிக்கின்ற பொழுது அந்த சமுத்திரத்துக்கு சமானமா நாம வர்ணிச்சோமே ஆனால் அந்த சமுத்திரமானது ராகவேந்திர சுவாமிகளுடைய காம்பீரியத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய கிணறாக ஒரு சின்ன ஒரு தொட்டிக்கு சமானமா மாறி போறதுங்கிறதாக வர்ணிக்கிறார். பிரகஸ்பத்யாச்சாரிய பாண்டித்யமானது எப்படிப்பட்டது என்பதாக சாதாரணமா நீ பெரிய பிரகஸ்பதியான திட்டுவா. சாதாரணமா நம்ம சம்பிரதாயத்தில் பார்த்தா சில வார்த்தைகளை எல்லாம் நம்ம தவறா பயன்படுத்திட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னா அவன் இன்டர்வியூனா கோவிந்தாங்கிறான், கோவிந்தானா போச்சின்னு அர்த்தம். ஆனா சாஸ்திரியமான அர்த்தமே வேறு, நாம பழக்கத்தில் கொண்டு வந்திருக்கும்படியான அர்த்தங்களே வேறு. இப்படி அந்த பாண்டித்யத்தை பத்தி சொல்லுமே ஆனா பிரகஸ்பத்யாச்சாருடைய பரமானுகிரகத்தினாலே விசேஷமானது என்பதாக சொல்லி சிஷ்யர்களுடைய அனுகிரகத்தை மனதிலே கொண்டிருக்கும்படியானவர் என்பதாக சொன்னால் கல்பவருஷமும் இவரிடத்திலே நானும்படியான ஒரு ஸ்திதியிலே இருக்குங்கிறதாக சொல்லி ஔதாரியம் எதி கல்ப பாதபமுகாக சம்பாவயந்தே ஸ்திதாம் என்பதாக சொல்லி அந்த கல்பவருஷம் முதலானவைகளும் ராகவேந்திர சுவாமிகள் முன்னால் நிற்க முடியாது என்னும்படியான ஒரு பெரிய ஒரு அவருடைய ஔதாரியம் காம்பீரியம் அவருடைய மிருதுதா அவருடைய மிருதுவான ஒரு நிலைமை என்பதை வர்ணிக்கிறார். ஸ்ரீமத் கஷ்யப வம்சவார்த்தி சசீனா ஷட்டர்ஷனீ வல்லப ஸ்ரீலக்ஷ்மீ நரசிம்ஹ வித்த விதுஷா ஸ்ரீவேங்கடாம்பாமணௌ ஜாதே நார்யதயா சுதாமயகிரா நாராயணேனோதிதே காவ்யே சாருணி ராகவேந்திர விஜயே சர்கோ பவத்யாதி மகா 10 சர்க்கத்திலே 6 சர்க்கம் வரைக்கும் அவருடைய சரித்திரம் வரும். அதற்கு பிறகு ருத்து வர்ணனைகள்லாம் வர்றது. இப்படி 10 சர்க்கத்தில் விசேஷமாக ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமையை வர்ணிச்சுட்டே வரா. அஸ்மத் குருணாம் ஆதிக்கம் கவி கோவானு வர்ணையே. ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டியதான ஒரு பெரிய கர்வம் என்னன்னா எந்த நேரத்திலையும் குருவினுடைய விஷயத்திலே அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. குருவினுடைய பாதாரவிந்தத்திலே அவனுக்கு சந்தேகமோ எவ்விதமான ஐயப்பாடோ வரவே கூடாது. அப்படி வந்ததானால் அவனுடைய பக்தியிலே அவனுடைய மனசிலே சஞ்சலம் இருக்குங்கிறதாக நாம் பாவிக்கணும். நாராயணாச்சார் சொல்றார், யாராலும் வர்ணிக்க முடியாத ராகவேந்திர சுவாமியுடைய மகிமை என்பதாக சொல்லி அகம்ய மகிமாலோகே ராகவேந்திரோ மகாயசாகா என்பதாக வர்ணிக்கின்ற பொழுது அகம்ய மகிமாகான்னு சொன்னா அதற்கு நிறைய அர்த்தங்கள் சாஸ்திரீதியா விசேஷமா வர்ணிக்கிறார். இருந்தாலும் அகார வாச்சினா இருக்கும்படியான பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரானவர் ராகவேந்தர் என்பதாக ஒரு அர்த்தம். யோகீந்திர முதலான மகான்களாலேயே ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமையை வர்ணிக்க முடியாது என்பதாக வர்ணிக்கிறார். இப்படிப்பட்ட விசேஷமான பரமானுகிரகம் அவருடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம்.
எதிர்ச்சாலாப சந்துஷ்டாக என்பதாக அவருடைய சந்நியாச தீட்சையினுடைய விஷயத்தை வர்ணிக்கின்ற பொழுது யதா விரக்தா புருஷா பிரஜாயதே சமஸ்த சந்நியாச விதி ஸ்ருதௌ ஸ்ருதா என்பதாக எந்த நேரத்திலே ஒரு மனிதனானவன் ஒரு நல்ல ஜீவனானவன் தனக்கு உலகத்திலே எவ்விதமான பற்றும் இல்லை ததலம் பகுலோக விசிந்தனையா பிரவணங்குருமானசம் ஈஷபதே மத்வாச்சாருடைய வாக்கியம். உலகத்திலே இருக்கும்படியான சகல விஷயங்களையும் உன்னுடைய பற்றை விலக்கி பகவானுடைய பாதார விந்தத்திலே உன்னுடைய மனதை செலுத்துகின்றதாக மத்வாச்சாரியர் என்ன ஒரு ஆக்ஞையை உலகத்திற்கு பிறப்பித்திருக்காரோ அந்த ஆக்ஞையை தன்னுடைய ஜீவனத்திலே சிரசா தாரணம் பண்ணி மனதாலும் சொல்லாலும் செயலாலும் சிறிதளவும் பிசகாது ராகவேந்திர சுவாமிகள் செய்து வந்திருக்கிறார். பிராரப்த வசத்தாலே அவருடைய தாரித்திரத்தை தான் அனுபவிச்சிருக்கார். ஞானிகள் தனக்கு வந்திருக்கும்படியான கஷ்டத்தையும் சுகவாகலி பகுதுக்கவாகலி சகனீனாகிரு பாண்டுரங்க. ஞானிகள் எப்படி பகவானை பிரார்த்திக்கிறானா, எந்த நேரத்திலையும் எனக்கு துக்கமே ஆகட்டும், சுகமானது அப்படி வந்தா என் மனதானது எந்த நேரத்திலையும் அலைபாயக்கூடாது. துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருஹ வீத ராக பயக்ரோத ஸ்திததீ முனிருச்சியதே என்பதாக ஞானிகளுடைய லட்சணத்தை என்ன பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த பகவத்கீதையில வர்ணிக்கிறானோ அப்படிப்பட்ட உன்னதமான சந்தோஷம் வந்த நேரத்திலையும் நிலை தடுமாறாது, ஆபத்து பயம் வந்த நேரத்திலையும் மனம் சோர்ந்து போகாமல் பயம் ராகம் குரோதம் முதலான விஷயங்களிலே மனதை தூரப்படுத்தி ஒரே நிலையான மனதை யார் வைத்திருக்கிறார்களோ ஞானிகள் என்பதாக என்ன சொல்றோமோ அப்படிப்பட்ட உன்னதமான அந்த வைராக்கிய சிகாமணியாக ராகவேந்திர சுவாமியுடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம். அவர் மாத்திரமில்லை, மகான்கள் அபரோக்ஷ ஞானிகளுடைய சரித்திரம் யாரது எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் வைராக்கிய பாக்யோதய பத்மநாப தீர்த்தாக என்பதாக எல்லா மகான்களும் உடுப்பி மட்ட சுவாமிகளாகட்டும் தட்சிண பிராந்த சுவாமிகளாகட்டும் மகான்கள் அபரோக்ஷ ஞானிகள் இப்பிருக்கும்படியான ஸ்ரீபாதங்கள் அவர்கள் யாரே ஆகட்டும் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தா அவளுக்குன்னு விசேஷமான சன்னிதானம் உண்டு. அதையும் முதலே சொன்னேன். எந்த சம்ஸ்தான பூஜைக்கு எந்த ஞானிகள் உட்கார்றாளோ சுவாமிகள் அவர்கள்லாம் பரியாயத்தை ஸ்வீகாரம் பண்ண நேரத்தில் சர்வக்கிய பீடத்தில் உட்கார்றது உண்டு. யார் உட்கார்றான்னா மத்வாச்சாரரே ஒரு ரூபத்தில் அந்த சர்வக்கிய பீடத்தில் வந்து உட்கார்ந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பூஜையே தன்னுடைய பிரதிநிதியாக இருக்கும்படியான பரியாய சுவாமிகளுடைய சன்னிதானத்தில் இருந்து அந்த பூஜையை கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறாங்கிறதா வர்ணிக்கிறார். அப்படி நாம பார்த்தோமே ஆனா உன்னதமான அந்த வாயு பகவானுடைய பரமானுகிரகம் யாருக்கு இருக்கோ அவரால் மட்டுமே அந்த பீடத்திலே உட்கார முடியும். கிராமே கிராமே அத்தியாபகாக ஜாத மாத்திராகனு கும்பகோணத்தை வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த கும்பகோண கஷேத்திரத்திலே எனக்கு சந்நியாசம் வேண்டாம், எனக்கு யோக்கியதை இல்லை, குத்திரநியாசா குத்திரவா வேத வித்யா வேதாந்த சாம்ராஜ்யம் எங்க இருக்கு, நான் எங்க குவாகம் நியாசா நான் எங்க இருக்கேன், சந்நியாசம் எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கேள் நான் எங்க இருக்கேன்னு தன்னை எள்ளளவும் அந்த வேதாந்த சாம்ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன் என்பதாக சொல்லி கடைசியாக சுரீந்திரருடைய பரமானுகிரகத்தினாலே ஸ்ரீ சுரேந்திர இவயன் தபஸ்யா ஸ்ரீ ஜெயீந்திர இவ கீர்த்தி சம்பதா விஸ்ருதோகமிக வாதி சங்கரே ராகவேந்திர எதிராட் சுமேததாம் என்பதாக சுதீந்திர தீர்த்தர் சரஸ்வதியினுடைய ஆக்ஞையாலே ராகவேந்திர சுவாமிகள் ஆசிரமத்தை ஸ்வீகாரம் செய்ய வந்தபொழுது ஸ்ரீராகவேந்திரஹா என்பதாக நாமகரணம் செய்திருக்கிறார். இந்த ராகவேந்திரஹா என்னும்படியான சப்தத்தை சம்ஸ்கிருதத்தினுடைய பாண்டித்யத்தினாலே நாம் விதவிதமாக அந்த சமாசத்தை செய்து கொண்டு போனோமே. ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திரன், ஸ்ரீ வாயு பகவான், ஸ்ரீ மத்வாச்சாரியர், ஸ்ரீ ராகவேந்திரன் முதலான எல்லோருக்கும் அந்த பதமானது அன்வயமாகும், எல்லோருக்கும் பொருந்தும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ இத்யஷ்டாட்சர மந்திரதः ஜபிதாத் பாவிதான் நித்யம் இஷ்டார்த்தாக ஸ்யுஹு ந சம்சயः என்பதாக திருடமாக திண்ணமாக சொல்றார் அப்பண்ணாச்சாரியர். அப்படிப்பட்ட ராகவேந்திரா என்பதாக மனதா நாம அந்த வார்த்தையை பக்தியால தியானம் பண்ணோமே. ஆனா அந்த க்ஷணத்திலே பகவானையும் வாயு பகவானையும் ராகவேந்திரையும் கிரமத்திலே உபாசித்த பலன் அந்த ராகவேந்திர என்னும்படியான சப்தத்திற்கு உண்டு. சுரேந்தருக்கு இருக்கும்படியான தபசக்தியும் ஜெயேந்தருக்கு இருக்கும்படியான கீர்த்தியும்
எங்களுக்கு இருக்கும்படியான வாத திறமையும் உங்களுடைய இந்த நாமகரணத்திலே இருக்கட்டும் என்பதாக சம்பூர்ணமான எத்தத்யாத் சுப்ரசன்னதீஹி என்பதாக குருவான சுதீந்திரர் ராகவேந்தருக்கு என்ன அனுகிரகம் பண்ணாரோ அந்த கணத்திலே சகல குருமார்களுடைய அனுகிரகமும் ராகவேந்தருடைய சிரசிலே அந்த வேதாந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஸ்வீகார நேரத்திலே ஏற்பட்டது என்பதாக சொல்லி, நாளை அவருடைய ஆசிரம ஸ்வீகார தினம். அப்படி உன்னதமான நம் எல்லோரையும் அனுகிரகம் பண்ணுங்கிறதான ஒரு பெரிய ஒரு பொறுப்போட ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய ஆசிரமத்தை ஸ்வீகாரம் செய்து ஆசேத ஹிமாச்சல மட்டுமல்லாது அகில பூமண்டலத்தில் இருக்கும்படியான சஜ்ஜனர்கள் ஆச்சாருடைய அனுகிரகத்திற்கு பாத்திராகணுங்கிறதாக யார் யார் இருக்காளோ அவ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதான ரீதியிலே கிரந்த ரூபத்திலே, பிருந்தாவன ரூபத்திலே, மகான்களுடைய ரூபத்திலே உலகத்திலே நடமாடின்றிருக்கார் ராகவேந்தர். அப்படிப்பட்ட ராகவேந்தருடைய ರಾಯಂದು ನುಡಿದರೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡುವ ಗಾಯನಲು ಸರ್ವ ಭಯಹರವೆ ವೇಯಂದರೆ ಸರ್ವ ವ್ಯಾಧಿಯು ನಾಶನ ಮಾಡಿ திராயந்தரே திரவிய லாப நிச்சய. யார் ராகவேந்திரா என்பதாக ரெண்டு கையும் உயர்த்தி பக்தியோட பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு விசேஷமான ரட்சணம், பய பரிகாரம், விசேஷமான மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு யோக்கியமான ஒரு சாதனை, அதை எல்லாத்தையும் செய்து கொடுக்கும்படியான சக்தி ராகவேந்திர என்னும்படியான சப்தத்திற்கு உண்டு என்பதாக வர்ணித்த கடைசியாக தாசரவாள் பாடுறார். ಶ್ರೀರಾಘವೇಂದ್ರರೇ ನಿಮ್ಮ ಅಭಯ ಕರುಣ ಛತ್ರದಲ್ಲಿ ಸಂಚರಿಪ ಸುಜನರಿಗೆ. ಶ್ರೀರಾಘವೇಂದ್ರರೇ ನಿಮ್ಮ ಅಭಯ ಕರುಣಾ ಛತ್ರದಲ್ಲಿ ಸಂಚರಿಪ ಸುಜನರಿಗೆ ಅದ್ರಿಗಳೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ಇಂದ್ರನ ವಜ್ರಾಯುಧವನು ಜಯಿಸಬಲ್ಲವೇ. மலைகள் எல்லாம் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை எப்படி எதிர்க்க முடியாதோ, பட்சிகள் எல்லாம் எப்படி கருடனை எதிர்க்க முடியாதோ, சாதாரணமான சர்வசக்தியும் இல்லாதான ஒரு பசுக்கள், சாதாரணமான ஜீவராசிகள் எப்படி சிங்கத்தை எதிர்கொள்ள முடியாதோ, அப்படி பத்ரவாத அபய கருணா சத்ரதலினானிரலு உங்களுடைய கருணை என்னும்படியான நிழலிலே நான் இருக்கின்ற பொழுது நித்ரையல்லியூ பீதியனகில்ல, தூக்கத்திலையும் என்னை யாரும் பயமுறுத்த முடியாது. அப்படி சகல அவஸ்தையிலும் எனக்கு என்னுடன் இருந்து என்னை காக்கக்கூடிய சக்தி உங்களுடைய நாமோச்சாரணத்திற்கு உண்டு என்பதாக கோபால விட்டலன் ஆணே என்பதாக கோபாலதாசர் ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்திக்கிறார். ஜெகநாததாசர், விஜயதாசர், கோபாலதாசர் முதலான மகான்கள் அபரோக்ஷ ஞானிகள் ராகவேந்திர சுவாமிகளை வர்ணிச்சிருக்கா, அவளை பாடி அனுகிரகம் அடைஞ்சிருக்காங்கிறதாக சொல்ற பொழுது நம்மள மாதிரி சாதாரணமானவா செய்ய வேண்டியது முக்கியமான காரியம். பிரதிதினமும் எழுந்து எல்லா மகான்களையும் ஸ்மரிக்கணும். காத்தால எழுந்து ராத்திரிக்குள்ள ஒரு முறையேனும் ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் பண்ணாம சாப்பிடறதில்லைங்கிற ஒரு விரதத்தை நீங்க ஸ்வீகாரம் பண்ணணுங்கிறதான உன்னதமான ஒரு சத் சம்பிரதாயத்தை மனசுல தியானிச்சு இப்படிப்பட்ட காரியாச்சரண சமிதி என்னும்படியான ஒரு சப்தாக கிரமம்னா, சப்தாகனாலே ஞாபகம் வர்றது பாகவதம். அப்படி பாகவத பிரதிபாத்தியனா இருக்கும்படியான ஸ்ரீகிருஷ்ணனுடைய பரமானுகிரக பாத்திரா இருக்கும்படியானவர் பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ வித்யாதிசித்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள். ஒருமுறை பாகவதத்தை அவர் பிரவச்சனம் பண்ணும் பொழுது கேட்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. காயத்ரி மந்திரத்திலே இடீ பாகவதத்தினுடைய சகல ஸ்கந்தத்தினுடைய அர்த்தத்தை உலகிற்கு காண்பித்த மகான் பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ வித்யாதிசித்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள். அவருடைய சன்னிதானத்திலே உபன்யாசம் பண்றேன்னு சொன்னா சுபான் தியாயந்தி ஏகாமான் குருதேவ பிரசாதஜான். அவருடைய சன்னிதானம் எந்த மேடையில உட்கார்ந்து இருக்கோம்னா பேட்டரி எங்க சார்ஜ் ஆயிருக்குன்னா சுவிட்ச் அங்க இருக்கு, பேட்டரி அங்க இருக்கு, வெறும் ஸ்பீக்கர் தான் நாங்கெல்லாம். அப்படி சுவாமிகளுடைய ஒரு சன்னிதானம். அவருடைய பரியாய காலத்திலையும் அவர் அந்த பீடத்துல உட்கார்ந்து ராமகிருஷ்ணான்னு கூப்பிட்டு மந்திராட்சியை கொடுத்தார். அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ யதாமத்தி நான் எனக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருதத்தை பாடம் சொல்லிண்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச பூஜையை பண்ணிண்டு ராகவேந்திர சுவாமியுடைய பரமானுகிரகத்தை அடையும்படியான ஒரு பாக்கியத்தை அடைஞ்சின்னு இருக்கேன். அப்படி சுவாமிகளுடைய இன்னொரு விசேஷம் என்னன்னா, அவருடைய குருவான வித்யாமான்ய தீர்த்தரை ஸ்மரணை பண்ணாம இருக்கவே முடியாது.
எப்படி காஞ்சி மகாசுவாமிகள் இடீ தமிழ்நாட்டிலே மாத்திரமல்லாது அவருடைய தபசக்தி எப்படி அந்த சம்பிரதாயத்திலே பிரசித்தமோ அப்படி நம்ம சம்பிரதாயத்திலே ஸ்ரீ ஸ்ரீ வித்யா மான்ய தீர்த்தருடைய தபோபலம் என்னங்கிறத அனுபவிச்சவாளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவருடைய கரகமல சஞ்சாதரான பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீபாதங்களுடைய சன்னிதானம், அதே மாதிரி ராகவேந்திர பீடத்தில் சுஷமேந்திரருடைய ராயரை பார்க்கிற பாகம் நமக்கு கிடையாது. அவள்லாம் பார்த்து பேசலாம், ஆனா நமக்கு இருக்காங்கிறது கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் ராயரை பார்த்தேன்னு தைரியமா சொல்லலாம். எப்படின்னா கிரந்த ரூபத்தில் அவளை பிரதிதினமும் கொண்டாடக்கூடிய மகான்களுடைய தரிசனமும் அவளை தரிசனம் பண்ண ஒரு பாக்கியம். அதே நேரத்தில் சுஷமேந்திர தீர்த்தரை யார் தரிசனம் பண்ணியிருக்காளோ அவள் ராகவேந்திர சுவாமி தரிசனம் பண்ண ஒரு பாக்கியம் உண்டுங்கிறதாக நான் பாவிக்கிறேங்கிறதாக சொல்லி, அப்படிப்பட்ட ராகவேந்திர சுவாமிகளை பூஜை பண்ணும்படியான பரம்பரையில வந்திருக்கும்படியானவர் பூஜ்ய ஸ்ரீ பரிமளாச்சாரியர். அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் வாசனை இருந்துட்டே இருக்கும். தீரஸ்ரீ ராகவேந்திர துததுல ரசனாரங்க நித்திய ஸ்வயம்பூஹு யோஷா தம்மில்லபார ஸ்லத குசுமததி ஸ்தகிர ஸ்வங்கிராமஹா என்பதாக சுதா என்னும்படியான கிரந்தத்தினுடைய வாசனையானது சுதா பரிமளம் என்னும்படியான கிரந்தத்தின் மூலமா உலகத்திற்கு வந்தது. நிறைய வியாக்கியானங்கள் டிப்பணிகள் இருக்கு. இருந்தாலும் அது இல்லாம யாரும் இன்னைக்கு பாடம் சொல்றதில்லை. அப்படி சரஸ்வதியினுடைய கூந்தலிருந்து விழுந்திருக்கும்படியான புஷ்பங்களுக்கு எப்படிப்பட்ட பரிமளமோ அப்படிப்பட்ட பரிமளம் அவருடைய கிரந்தமான சுதா வியாக்கியான ரூபம் உலகத்தில் அமைந்திருக்குன்னு வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பேரினாலேயே இவருக்கும் உலகத்தில் எல்லா இடத்திலையும் பரிமளாச்சாரியான்னா உடனே ஞாபகம் வருது சப்தாக காரியக்கிரமான்னு எல்லா மனத்திலையும் மனதிலையும் எல்லா சுவாமிகளுடைய மனசிலையும் வரக்கூடியது. ராகவேந்திர சுவாமியுடைய சேவையை ஒவ்வொரு வருடமும் மகான்களை வரவழைச்சு செஞ்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சேவையில அடியேனையும் சேர்த்துன்றது என்னுடைய பாக்கியங்கிறதா சொல்லி அந்த சமிதிக்கு என்னுடைய தன்யவாதத்தையும் சுவாமிகளுடைய சரணாரவிந்தத்திலே என்னுடைய யதாமதி உபன்யாசத்தை சமர்ப்பணம் பண்ணி ராகவேந்திர குருவந்திர பாரதீர முக்கிய பிராணாந்திர சீதாபதி ஸ்ரீமன் மூலராமச்சந்திர பிரியதாம் லட்சுமி நரசிம்ம பிரியதாம் ஸ்ரீ கிருஷ்ணார்ಪಣಮಸ್ತು. ಹರೇ ರಮ. ಹರೇ ಶ್ರೀನಿವಾಸ. ಅವ್ರು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾಷೆ ಅರ್ಥ ಆಗದೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಅವ್ರ ಆ ಉತ್ಸಾಹದಿಂದ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ರೀತಿ ನೋಡಿದ್ರೆ ಬಹಳ ಮನೋಜ್ಞವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ರಾಯರ ಬಗ್ಗೆ ರಾಘವೇಂದ್ರ ವಿಜಯದ ಪ್ರಥಮ ಸರ್ಗದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ರಾಯರ ಮಹಿಮೆಯನ್ನ ಒಳ್ಳೆ ವನದಟ್ಟಾಗಿ ನಿರೂಪಣೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ವಿದ್ವಾನ್ ರಾಮಕೃಷ್ಣಾಚಾರ್ಯರಿಗೆ ನಮ್ಮ ರಾಘವೇಂದ್ರ ಸಪ್ತಾಹ ಕಾರ್ಯಾಚರಣಾ ಸಮಿತಿ ಹಾಗೂ ಸರ್ವಮೂಲ ಪ್ರತಿಷ್ಠಾನ ಚೆನ್ನೈ ಎರಡೂ ಸಂಸ್ಥೆಗಳ ಪರವಾಗಿ ಅನಂತ ಧನ್ಯವಾದ ಅರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಶ್ರೀಪಾದಂಗಳವರಿಂದ ಗುರುರಾಜರ ಪ್ರಸಾದವನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ.